ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான ஒரு பட்டாணி குருமா குழம்பு வைக்க போகிறோம். கறி குழம்புலேயே மிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு குழம்பு. அதுக்கு இந்த தேவையானதுன்னா ஒரு பச்சை பட்டாணி ஒரு சின்ன கப்புக்கு நான் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. நைட்டு போட்டு ஊறினா அதை இப்படி இருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஊறினதை அடுத்தது வேக வச்சுக்கணும். உங்களுக்கு ரொம்ப வேகக்கூடாது. ஒரு விசிலோ 2 விசிலோ வச்சு வேக வச்சுருங்க. குருமாவுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணால் 150 கூட எடுத்துக்கலாம். 100 கிராம், இது 4 பேருக்கு அளவு தான் நான் சொல்கிறேன். 100 கிராமு. தக்காளி 1.5 தக்காளி. இதை அடியில் இருக்கிறத கட் பண்ணிவிடுவேன். அதை போட மாட்டேன், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அந்த காம்பு போட மாட்டேன். அதனால் இப்படி கட் பண்ணி வச்சுருவேன். இந்த 1.5. அப்புறம் லெமன் ஒரு அரை. கொத்தமல்லி வாசனைக்கு லாஸ்ட்டில். பச்சை மிளகாய் 1 அதில் போடுறதுக்கு கீரி. ஆனால் இது ஆப்ஷன் தான், நீங்கள் யாரும் போடனா போடுங்க. அல்சர் இருக்கவங்க சேர்க்க மாட்டாங்க, அதனால் வேண்டாம். நானும் சேர்க்க மாட்டேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு குருமாவுக்கு தேவை பட்டாணி நம்ம வேக வச்சுருக்கல ஒரு டம்ளரு. அதுக்கு பீன்ஸ் கொஞ்சம், உங்களுக்கு காய்கறி எவ்வளோ வேணால் போடலாம், ஸ்ட்ரென்த்து தானே. அப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது சப்பாத்தி குருமா எல்லாத்துக்கும் செம்ம டாப்பாக இருக்கும். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன பீஸ், இது எல்லாம். அப்புறம் கசகசா, பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவோம்ல, அது கசகசா மெயின். எல்லா குளிர்ச்சி உடம்புக்கு டேஸ்ட்டு எல்லாம் கொடுக்குறது மெயின் கசகசா தான். எல்லாமே நம்ம வீட்டு பொருள் தான். ஒன்று கூட வெளியில் கரம் மசாலா, கடை மசாலாவோ பாக்கெட்டோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. இது எல்லாம் சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். இது அவ்வளோத்தையும் தப்புங்க. இதெல்லாம் சேர்த்து மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தேவைக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம், கிருமி நாசினியில் அந்த மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். இதை அரிஞ்சிட்டு உங்களுக்கு வதக்கும் போதும் நான் காட்டுறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நான் இந்த கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஏன்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க எல்லாரும். சரி கொஞ்சோண்டு தான், இவ்வளோ தான். அதை பாருங்கள், இவ்வளோண்டு கடலை எண்ணெய் தான். அதுக்கப்புறம் இந்த கடுகு, இந்த பட்டைலாம் எடுத்து வச்சுக்கலாம். கடுகு எல்லாம் போட்டுக்கணும். போட்டால் அடுத்து நம்ம அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் வதங்கணும்னா கொஞ்சம் வதங்கணும்னா தக்காளி போடணும். இதுக்கு தேவையானது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். உப்புலாம் தேவைக்கு ஏற்படும். அதுமாரி நான் உப்பு கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் வறுத்து பொடியாக்கி வச்சுப்பேன். இப்போ தக்காளியை போட்டுடலாம். அதை வந்துடுச்சு. தக்காளியை போட்டுட்டு தக்காளியை வதக்கணுன்னா நம்ம அரிஞ்சு வச்ச காய்கறி எல்லாம் போட்டுருவோம். அதுக்கு அந்த பச்சை பட்டாணியும் வெந்து வச்சுருப்போம் குக்கரில் விசிலே, அதையும் இதிலே போட்டுடணும். காட்டுற ஒன்று வேணா கல் உப்பு எல்லாருமே வறுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி நைஸாக தூள் உப்பு மாதிரி ஆக்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, சரி அதை உங்களுக்கும் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. மிளகாத்தூள் உங்கள் காட்டுக்கு ஏற்ப இதுக்கு போட்டுங்க. நான் கம்மியாக தான் போடுவேன். உங்களுக்கு மிளகாத்தூள் உப்பெல்லாம் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்க, பட்டாணி வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லாவே வெந்துருச்சு பசுமையாக. அதை பாருங்க, இது கொஞ்சம் தண்ணி இருக்கா, அதையும் இதில் வச்சுருக்கேன். நம்ம வதக்கணுன்னா காய்கறிலாம் வதக்கணும். இந்த பட்டாணியை வதக்கி தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்சிட்டோம், அதையும் ஊற்ற வேண்டியதான். இந்த பாருங்க வதங்கிடுச்சுன்னு பார்ப்போமா? நல்லா வதங்கிருக்கு. இல்லை கொஞ்சம் நான் எண்ணெய்க்கு பதில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன், எனக்கு கொஞ்சம் வதங்கிறதுக்கு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த காய்கறி எல்லாமே போட்டுருவோம். பீன்ஸு, கேரட்டு எல்லாம் இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். ஏன்னா நான் இந்த கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இது எண்ணெய் இருந்தால் அழகாக எண்ணெயிலே வதங்கிடும். இது நான் கொஞ்சம் எண்ணெய்க்கு பதில் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இருந்தேன்னா இந்த தண்ணியில் அழகாக வெந்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்க்கலாமா? இந்த பாருங்கள், சூப்பராக வதங்கிச்சு. தண்ணியும் இல்லை சுத்தமாக. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் குருமாக்கு. இப்போ இந்த பட்டாணி, பச்சை பட்டாணியும் போட்டுருவோம். அதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள். இதுக்கு காரம் வேணால் நீங்கள் 2 ஸ்பூன் கூட போடலாம். நான் சும்மா 1/4 ஸ்பூன் தான் போட போகிறேன். எனக்கு ரொம்ப வேண்டாம் காரம். அப்புறம் இந்த தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஊற்றிடுவேன். அதுக்கு தேவைக்கு லெமன் ஊற்றிடுங்க. லெமன் இல்லைன்னா கவலையே படாங்க. ஐயோ லெமன் இல்லையா நம்ம வீட்டில்னு. தயிர் வச்சுருப்பீங்க எல்லோரும் கண்டிப்பாக. 1 ஸ்பூன் தயிர் ஊற்றுனா சூப்பராகிடும். இதுக்கு கறி நம்ம இது பிரியாணிக்கெலாம் ஊற்றுறோம், அதுமாதிரி 1 ஸ்பூன் ஊற்றலாம். இதை மிக்சியும் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி குருமாவுக்கு வேணுமோ
அவ்வளோ ஊற்றிட்டு காரம் உப்பு எல்லாம் பார்த்துடணும். இதில் இது தனியாத்தூள் கிடையாது, கடை மசாலா கிடையாது, எல்லாம் வீட்டு மசாலானா சும்மா டாப்பாக இருக்கும் அந்த குழம்பு. சப்பாத்தி, குருமா, இடியாப்பம், அப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குது. இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன் நான். எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை, உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கொதித்து சுண்டுனோன்னு தான் இறக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதுமாதிரி இது கூட 2 முட்டையும் போடுவோம். எப்போவுமே முட்டை சாப்பிடுவோம், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி பார்த்தீங்களா. அதனால் முட்டை சாப்பிடுவோம். இந்த பாருங்கள், முட்டை ரெடியாக வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த தோல் உரிக்கணும். ஆனால் உரிச்சிட்டு லாஸ்ட்டில் இறக்கும்போது அதை கீறி போடுவேன். அது போக வெண்டைக்காவும் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் பொரியல் பண்ணுவேன். டெய்லி ஒரு பொரியலும் பண்ணுவேன். இது நம்ம ஸ்ட்ரென்த்தாக சாப்பிடணும். அதுமாதிரி நீங்கள் என்ன பார்க்குறத ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாேருக்கும் யூஸ் ஆகணும். இது நான் போடுற பதிவு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எவ்வளோ அழகாக கொதித்து வந்துச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. பார்த்தீங்களா எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இதை ஊற்றி சாப்பிட்டாலே போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வெண்டைக்காய் வதங்குது. இந்த பாருங்கள், வெண்டைக்காய் வதங்குது. அது மிளகு போட்டு, மிளகுத்தூளும் உப்பும் போட்டு போடுவேன். நல்லா வதங்கட்டுங்க. இந்த பிசுனெல்லாம் போனெல்லாம் போயிட்டோன்னே மிளகுத்தூள் போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதோடைய செய்முறை வேணால் லிங்க் பண்ணி உள்ளே போய் பாருங்கள், இருக்கும். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.